கொலைவாளினை எடடா மிகு கொடிய ஒரு செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் சாபுதீன். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இது இப்போ சமீபத்தில் கிங்டம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க அந்த படத்தை தடை செய்ய சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது. நம்ம ராமநாதபுரத்துலையும் போய் முற்றுகையிட்டு அந்த படத்தை தடுத்து நிறுத்தினோம். இப்போ இந்த விஜய்னு பேர் வச்ச நபர்கள் நடிகர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த விஜய் இஸ்லாமியர்களை தீவிரவாதி மாதிரி எடுத்து, நம்ம தமிழ்நாட்டு விஜய் இஸ்லாமியர்களை தீவிரவாதி மாதிரி எடுத்து அதை நம்ம தட ரஹீமன்னா அந்த படங்களை நிறையா இந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க. துப்பாக்கி, பீஸ்ட்டு, இது மாதிரி நிறையா படங்கள். அது மாதிரி அங்கே ஆந்திராவில் உள்ள விஜய் தேவகவுடா இப்போ தமிழர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு படத்தில் நடித்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு சமூகம் சார்ந்த, ஒரு இனம் சார்ந்த ஒரு மக்களை வன்மத்தோடு சினிமாவில் காட்சிப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த நடிகர்களுக்கோ, அந்த ப்ரொடியூசர்களுக்கோ, தயாரிப்பாளர்களுக்கோ, இயக்குநர்களுக்கோ யாருக்கு இது மாதிரியான வன்மம் ஏற்படுது? அதோட இதோடைய நீங்கள் முழு விவரத்தை சொன்னா தான் சில இதை புரியும். இப்போ நாம் தமிழர் கட்சி ஏன் அந்த திரைப்படத்தை எதுக்குது அப்படிங்கிறத நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு எதுக்குறாங்க அப்படி தெரியணும்ல. அப்போ அந்த காரணத்தை நீங்கள் முதல்ல சொல்லணும். இப்போ அதாவது ஈழத்தொழில் மக்களுடைய அந்த போராட்டத்தை அதை கொச்சைப்படுத்துகிற மாதிரியும், அந்த ஈழ போராளிகள் அவங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், அவங்க இடம்பெயர்ந்து போன மாதிரியும், அவங்க கொள்ளையடிச்சு அதை கடத்தல், அதாவது இலங்கையில போய் தமிழர்கள் குடியேறின மாதிரியும், குடியேறின இடத்துல கொள்ளை அடித்தது மாதிரியும். ஆமாம், அந்த மாதிரி அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், எல்லா மக்கள்கிட்ட எழக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், இங்கேருந்து தமிழ்கண்டா இங்கேருந்து போனவங்க தானே அங்கேயே தனிநாடு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வருது. ஆமாம், உடைக்க போனவங்க தானே அங்கேயே தனிநாடு. நிறைய பொது புத்தியில் அப்படி தான் திணிக்கப்பட்டது. கேட்கும்போது அங்கே ஏன் அந்த ஒரு போராட்டம் வந்துச்சு, ஏன் போராடினாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல் வேண்டும். ஆமாம், மக்களுக்கு ரொம்ப பேருக்கு அந்த புரிதல் இல்லை. என்ன அப்படி சொன்னால், அந்த நாட்டு மக்கள் அங்கேயே பிறந்து வளர்ந்த மக்கள், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வர்றாங்க, பரம்பரையாக வர்றாங்க, பல தலைமுறையாக வர்றாங்க. அப்போ வரும்போது தமிழர்களுக்கு மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமான பதவிகள், முக்கியமான இது எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சிங்களவர்கள் ஜனாதிபதியாவோ பிரதமராக ஆக முடியும். முக்கிய மந்திரிகள், தமிழர்கள் யாரும் மந்திரியாக முடியாது, பாராளுமன்ற உறுப்பினராக முடியாது, ராணுவத்திலையும் சேர முடியாது, சேர முடியாது. அவங்க எந்த இதுவும் கிடையாது, தார்மீக உரிமையும் கிடையாது. அது முக்கியமான. இப்படி எடுத்துக்கலாமா? இந்திய ராணுவத்தில் எப்படி இஸ்லாமியர்கள் இதை சொல்லிட்டு தான் அதை ஒப்பிட்டு தான் அவங்களுக்கு விளங்க எடுத்தவங்க இடையில நம்ம பேசுறாங்க. அப்போ இந்த மாதிரி பல உரிமைகள் மறுக்கப்பட்டது. காவல்துறையும் இடம் கிடையாது. காவல்துறை என்ன செய்வாங்கன்னா, நம்ம ஊரில் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்களே, அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், காவல் நிலையத்தில், புறக்காவல் நிலையத்தில் ஒரு ஆளுக்கு சேர்த்துக்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி ஆளுகளை சேர்த்துக்கிறோம். அதில் எல்லாத்தையும் சேர்க்க கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன எதுக்குன்னா, ஏவல் வேலை செய்கிறதுக்கான சேர்த்துக்குவாங்க. ஆனால் உரிமையாக அவங்களுக்கு எந்த விதமான தமிழருக்கும், அதாவது ஏவல் வேலை செய்கிறதுக்கு வேண்டி யாரை சேர்ப்பாங்க? தமிழ் மக்களை வேற, தமிழ் மக்களை இதான் சேர்ப்பாங்க. உதவி காவல் படைன்னு வச்சுக்கலாம். உதவி காவல் கூட சொல்ல முடியாது. உதவி காவல் அரசு சார்ந்த ஒரு ஏவல் படம் மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான காவல்துறையினுடைய அதிகாரங்கள் இவருக்கு வராது, இருக்காது. அப்போ இவங்களுக்கு நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டது. இதை கிட்டத்தட்ட 40-50 வருஷமா ஆரம்பத்துல இருந்து இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, இதை கேட்டு போராடி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் போராடி பார்த்தாங்க. 30 வருஷம் போட்டு பார்க்க ஆயுத போராட்டங்களா இல்ல அதுக்கு முன்னாடி அஹிம்சை முறையில் போராட்டம். தந்தை செல்வா காலத்துல இருந்து அஹிம்சை வழி போராட்டம் நடக்குது. ஆமா, 83 கலவரத்துக்கு பின்னாடி தான் அதுல இனிமே அஹிம்சை வழியால பல வருடங்கள் போராடிச்சு. போராடிக்கும் போது அதற்குடைய தீர்வோ அது தெளிவானது கிடைக்கல. அப்ப இனி முள்ளால எடுக்கணும் அப்படிங்கிற வழிக்கு வரும்போது மெதகு பிரபாகரன் அந்த இதை எடுக்கிறாரு, அந்த வழிக்கு வர்றாரு, ஆயுதங்களை எடுக்கும்போது அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய போராட்ட முயற்சிகள், அவங்க அறநெறி செய்த வாழ்க்கைகள், இதெல்லாம் பார்த்து மற்ற ராணுவங்களை வியப்படைனாங்க. இலங்கை ராணுவமே வியப்படைஞ்சு அந்த நாட்டு பிரதம மந்திரி சொல்லுறாரு, இப்படி ஒரு கட்டுப்பாடு அறநெறியோ போட்டிகளை பார்த்தது இல்லை. பிரபாகரன் அவர் உயிர்த்தையும் பேசிக்கிறார், ஒரு காலகட்டத்தில் பேசிக்கிறார். அதே மாதிரி நம்ம பிரபாகரனை பற்றி கேள்விப்பட்ட விபி சிங் முன்னாள் பிரதமருமே பிரபாகரனை அவர் பார்க்கும்போது இருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு சொல்லி ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. அப்படி அறிமுகமான மக்களுக்கு தெரிஞ்ச மக்களுடைய பேரன்பு முடிக்கக்கூடிய அந்த அமைப்பை இவங்க கொச்சைப்படுத்துறாங்க. இந்த திரைப்படம் கொச்சைப்படுத்துறாங்க.
கொச்சைப்படுத்துறாங்க. எப்படின்னா வந்து அவங்கள வந்து ஒரு அதாவது இந்த ரவுடி சங்கர் செஞ்சு பணங்கள் சேர்ப்பது ஒரு இது கும்பல் மாதிரி கள்ளக்கடத்தை கட்டுறது, போதை வத்தை கட்டுறது அப்படின்னு கடத்தல் கும்பல் மாதிரி காட்டுறாங்க. இது காரணம் என்ன சொன்னால், இதில் வந்து சமீபத்தில் ஒரு 3-4 திரைப்படம் வந்திருக்குது. அதில் கிங்டாம் ஒன்று, ஜாட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் இருக்குது. அது ஒரு வெப் சீரியலில் சோனி கம்பெனி ஒருத்தன் தயாரிச்சுனா வந்து தி ஹண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது ராஜீவ்காந்தி படுகொலை சம்மந்தப்படுத்தி ஒரு ஆவணப்படமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரியல். இதில் பெரும்பாலும் அந்த வெப் சீரியல் என்ன செய்யணும்னா, பெரும்பாலும் வந்து புலிகள் மீதையே வந்து கோணத்திலேயே அதை கொண்டு போகிறாங்க. அதாவது ராஜீவ்காந்தி வந்து புலிகள் தான் கொண்டது அப்படிங்கிற மாதிரியே அந்த நகர்வு. சமீப காலமா இது சார்ந்த திரைப்படங்கள் மட்டுமே எடுக்கப்படுது. அதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி இருக்குமா? பின்னணி இருக்குது. எப்படி? அதாவது எப்படின்னு சொன்னால், இப்போ தமிழருடைய கலாச்சாரங்கள் பெருமைமிக்க சில விஷயங்களை மடைமாத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கு காலப்பதிவுகள் வேணும். காலப்பதிவுகள் வேணும்னு சொன்னால் அது முதல்ல மக்கள் மனத்தில் அது பூத்தணும். மக்கள் மனத்தில் பூத்துறது அப்படின்னா பூத்தினாத்தான் நீங்கள் பதிவுகள் பதியும் போது அவங்க வந்து அதை ஏற்றுக்குவாங்க. அது காலத்தில் பதிஞ்சு நிற்கும். தமிழர்களின் வரலாற்றை முதல்ல அழிக்கணும். அப்ப அப்படி வரலாற்று அடிக்கிறது அவங்களுக்கு முதல்ல அவப்பெயரை உண்டாக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவுல இவன் தப்பானவன்கிற ஒரு பெயரை முதல்ல கொடுத்துட்டு எப்படி வந்து இந்தியாவுல வந்து RSS பிஜேபி அரசு முஸ்லீம்கள் தீவிரமாதி கொண்டுட்டு வந்து வட மாநிலங்கள் வட பகுதிகளில் முஸ்லீம்கள் தாடி வச்சிருந்தா தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாகிற காரணம் மாஸ் மீடியான சினிமா. இந்த சினிமா போது மக்களுக்கு வந்து போகும்போது அவங்க வந்து ஒரு தீவிரவாதமா பார்க்கும்போது என்ன செய்யறாங்கன்னா முஸ்லீம்களை கண்டாவே ஒரு தீவிரமா பார்க்குறாங்க. ஆனா அது பின்னாடி வந்து அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா முதல்ல பதிஞ்சிருது. அதாவது பொதுமக்களுக்கு அரசியல் நுண்ணறிவு இல்லாத அப்பாவிகளுக்கு மீடியாக்கள் சொல்றது யதார்த்தமா அவங்க நம்பிடுவாங்க. மீடியாக்கள் இல்ல, மீடியாக்குங்கிறது வேற, இது வந்து மாஸ் மீடியா. இந்த சினிமாங்கிறது இது வந்து மக்கள் பத்திரிகைகள் உடனே பதிஞ்ச உடனே அவங்க இது உண்மையா போய் ஆரம்பிக்க மாட்டாங்க. உங்க வெறுப்பு சிந்தனை வெளியே போவாங்க. ஆடி வச்சா இப்போ பொல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாதிரி வெறுப்பு சிந்தனையை தமிழுடைய இந்த 1990 காலங்களில் நம்ம அதை நான் அனுபவிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களே இளைஞரா நீங்க அந்த சமயத்துல வாலிப வயசுல இருந்திருப்பீங்க. அந்த சமயத்துல பரவலாவே தமிழ்நாட்டுல ஒரு பயந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் வெளியில நடமாடுறதுக்கு உண்டான அச்சம். அது கருணாநிதி தான் காரணம். அது ஏன்டா சட்டசபையில வந்து கருணாநிதி முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அப்ப கோயம்புத்தூர் கலவரத்துல முஸ்லீம் தாடிச்சவங்க புருதா போட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து இஸ்லாமிய இளைஞர்களை சிறைப்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதோடைய மக்கள் மனதுல ஒரு அச்சத்தை உண்டாங்க. அது வேற செய்ய இப்போ அப்போ தமிழில் வீரமுக இந்த இப்போ இருக்கிறது வந்து அடையாளமாக மிகப்பெரிய உலகத்தில் தெரிய காணக்கூடிய விஷயம் வந்து இந்த ஈழ போராளின்னு போராட்ட வரலாறுகள், அவங்க கையாண்ட முறைகள் எல்லாமே வந்து மற்ற நாடு உளவுத்துறை அரசு நிர்வாகங்கள் மற்ற இராணுவங்கள்லாம் ஒரு ஆச்சரியப்பட விஷயமா தான் இருந்துச்சு. அவங்க எப்படி இவ்வளோ ஆயுதம் வச்சிருந்தாங்க, முப்படை எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாமே பெருமை சேர்க்க இருந்துச்சு. அந்த ராணுவ ரகசியத்தை யாராலையும் அறிய முடியல. இன்னொன்று ஒரு தலைவனை வழிநடத்தக்கூடிய பிரபாகரன் வந்து மிக அறவழியில் மிக அறவழி ஒழுக்கம், சுயசார்ந்த ஒழுக்கம், எந்த தீய பழக்கமும் இல்லை, எந்த கெட்ட சிந்தனையும் கிடையாது, அவன் எந்த ஆடம்பர வாழ்க்கையும் கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் தலைவர் எந்த தலைவருமே இல்லை. ஒரு தலைவர் தோன்றான்னா அவனுக்கு பின்புலம் இருக்கும். ஒரு ஒரு அரசோ ஒரு சமுதாய சிந்தனை உள்ள மத சார்ந்த சிந்தனை இதாக உள்ள அப்படி இருந்த ஒரு தலைவனை அது சார்ந்து போராடிய மக்களை இழிவுபடுத்துறவன் பார்த்தோம்னா அப்ப இது மக்கள் மனதை கொண்டு சேர்க்கணும். அவருடைய அறவழி அந்த போராட்டத்தை வரலாறு தெரிஞ்சுட்டா தமிழருடைய சமுதாய அந்த சமூகத்துடைய மதிப்பு கூடும், அந்த இன மக்களுடைய மதிப்பு கூடும், வீரத்தை தெரிய மதிப்பு கூடும். அதை முடக்கும் விஷயமாக மடமாற்றும் விஷயமாக இதை கொண்டு வர்றாங்க. இதை கொண்டுட்டு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு திரைப்படங்களை தயார் பண்றாங்க. இப்ப பல கதைக்களங்கள் பல விஷயங்கள் இருக்கும்போது அது மாற்று சிந்தனையாக அதை கொண்டுட்டு வரலாம். ஆனால் இதை குறிப்பிட்டு இவங்க கொண்டு வரான்னு சொன்னால் ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது. இப்போ நான் பிரபாகரனுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எடுத்த விடுதலை போராட்டம்ங்கிறது உலக அறிந்த விஷயம். இப்போ நம்ம தமிழக இஸ்லாமியர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி வந்து திணிக்கப்பட்டிருக்குது இஸ்லாமியர்களுடைய சிந்தனையில். இப்போ இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி நம்மளை மாதிரி அரசியல் சார்ந்து நம்ம அறியக்கூடிய நபர்கள் வந்து சில வரலாற்று தகவல்களை வச்சு அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படிங்கிறத நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஈழ போராட்டத்தை பற்றி மேடை எங்கே பேச போகும்போது அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஏன்னா எப்படி காசாவில் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களோ, எப்படி பலஸ்தீனில் ஒரு இஸ்லாமிய இனக்குழு சாகடிக்கப்பட்டதோ, அதே மாதிரி ஈழத்திலேயும் இஸ்லாமியர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஈழத் தமிழர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்தது பிரபாகரன் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை இஸ்லாமியர்களுக்கு உணர்த்த வேண்டியது இருக்குது. அதை எப்படி நம்ம நிரூபணம் செய்கிறது? அதே என்னன்னு சொன்னால், அதாவது புலிகள் வந்து ஒரு விடுதலை புலி இயக்கமாக ஆரம்பிக்கிற சமயத்தில் சில இடர்பாடுகள் இருந்துச்சு. முஸ்லீம்களுக்கும் புலிகளுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இது இருந்துச்சு.
மனஸ்தாபங்கள் ஏற்படும்னு சொன்னால் அந்த சமயத்தில் வந்து முஸ்லீம்கள் பெரும்பாலும் இலங்கை சார்ந்த அரசுக்கு சார்பாக இருந்தாங்க. புலிகளுடைய அந்த இயக்கத்தையும் அவங்க செயல்பாடையும் ரொம்ப இழிவுபடுத்தி தான் அவங்க இஸ்லாமியர்கள் கேள்வி பண்ணிக்கிறாங்க. அப்போ அதில் உள்ள இளைஞர்கள் சொல்ல ஒரு மனக்கசப்போ இதெல்லாம் கடந்து வந்துட்டு இப்படியே அந்த முரண்பாடுகளிலே வந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து முழுமையாக ஏத்துக்கல. அப்படியா? ஏத்துக்கிறேன்னு இல்லை, அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க ஈடுபாடு வரமாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. சில செயல்பாடுகள் வரும்போது புலிகள் களத்துக்கு வரும்போது இஸ்லாமிய இளைஞர்களை வந்து இலங்கை உளவுத்துறையும் இலங்கை ராணுவம் பயன்படுத்திக்கிச்சு. எப்படி? அவங்கள உற்று சொல்றது, உற்று பார்க்க சொல்றது, வேவு பார்க்க சொல்றது, அடையாளப்படுத்தும் போது அதெல்லாம் அதிகமான ஒரு கருத்து வேறுபடப்பட்டு கொலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. இப்ப விடுதலை புலிகள் வந்து இன போராளிகள். அப்ப அவங்கள்ட்ட ஆயுதம் தெரிச்ச போராளிகள். அப்ப ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கிறாங்க. ஆனா இது முஸ்லீம் மக்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது. அதாவது துப்பாக்கிகள் ஆயுதங்கள் இருக்குது. அது எப்படி வந்து இஸ்லாமியர்கள்ல வந்து ஊர்காவல் படைன்னு ஒரு படை இருந்ததா முன்னாடி உண்டாக்குனாங்க. முன்னாடி ஊர்காவல் படை தற்கொலை படமே உண்டாக்குறாங்க. அப்ப இடப்பட்ட காலத்திலேயே அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருந்துச்சு. வந்தா புலிகள் நீங்க தாக்குங்க அப்படின்னு இலங்கை ராணுவமே அவருக்கு உளவுத்துறையே கொடுத்துச்சு. இஸ்லாமியர்களுடைய கையில ஆயுதங்கள் கொடுத்துச்சு. கொடுத்தோம்னா அதுலதான் பகைகள் ரொம்ப அதிகமானது. இவங்களும் ஆயுதத்தால தாக்க, அவங்களும் ஆயுதத்தால தாக்க, அந்த மாதிரியான சூழல் பகைகள் அதிகமா உண்டானது. உண்டானோம்னா இது அது உண்மைதானா? எது? இஸ்லாமியர்களும் விடுதலை புலிகளும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆயுதங்களால் தாக்கி கொண்டார்கள் அப்படி. ஆமா, அது உண்மைதான். அதை என்ன செய்யறாங்க? அதுக்கு காரணம் இலங்கை அரசுடைய தூண்டுதல். இலங்கை அரசு, சிங்கள அரசினுடைய அவங்களுக்கு வந்தா நீங்க வழி கொடுக்காது, இது கொடுக்காதீங்க, ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க அப்படி மிரட்டப்பட்டோன்னா அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பான சிந்தனை கொடுத்து அவங்கள எதிர்க்க முடியுது. அப்ப இது காலப்போக்கில் வந்து சிறு அளவு இருந்துச்சு. சிறுவளவு வந்தோன்னா அந்த முதல்ல சின்ன சின்ன இது பிரச்சனை பிரபான்னு சொல்லிட்டாங்க. அவங்க விஷயத்துல எதுவும் தலையிட வேணாம், இஸ்லாமியர்கள் விஷயத்துல தலையிட வேணாம். அப்ப அவருக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு, அவங்க நம்ம இனம் சார்ந்தவங்க. ஆமா, அவங்கள நம்ம எதிரியா நினைக்க. அந்த அடிப்படையில் அவங்க அழைச்சது, நம்ம இனம் சார்ந்தவங்க வாங்க சேர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அழைச்சது புலிகள் அழைச்சது. ஆனா அவங்க ஒத்து வரல. யார் ஒத்து வரல? நம்ம இஸ்லாமியர்கள். ஒத்து வரல. சிங்கள அரசுக்கு நம்ம ஆதரவாக ஒத்து வரல. ஆனா ஒத்து வராம ஆனா சில முஸ்லீம் இளைஞர்கள் வந்து இதுல சேர்ந்தாங்க, புலிகள் சேர்ந்தாங்க. ஆமா, சேரும்போது அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனா காத்தாவுடைய ஜமாத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு பெரிய தீர்மானம் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர் ஜமாத்த மாதிரி புலிகள் இயக்கத்துல சேர்ந்தா ஊர்ல இது விலக்கி வச்சிருவோம், குடும்பத்தை விலக்கி வச்சிருவோம் அப்படிங்கும் போது அப்ப அங்குள்ள மக்கள் அந்த முஸ்லாமை சேர்ந்தவர்கள் பலர் திரும்பி வந்துட்டாங்க. சிலர் அங்க இருந்துட்டாங்க. இருப்பான், அந்த அப்துல், சில பேர்லாம் இருக்குது, ரவுக்கு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க இருந்துட்டாங்க. கொஞ்சம் ஆட்கள் ஆரம்பமாக இருந்துட்டாங்க. பல பேர் வந்து திரும்ப வந்துட்டாங்க. சரிங்களா? இது முரண்பாடு இருந்தது. இப்போ எப்படி வந்து இலங்கை ராணுவம் என்ன செஞ்சுக்கிறாண்டா, புலிகள் மீது முஸ்லீம்களுக்கு அதிகமாக விருப்பம் தாண்டி இஸ்லாமியர்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னா பிடிக்காத ஆளுகளை கொண்டுட்டு இலங்கையோட இதில் போட்டுறது, விடுதலை புலி பகுதியில் ஏரியாவில் போட்டுறது, அவங்க கட்டுப்பாட்டுள்ள பகுதியில் போட்டுறது. எப்படி புரியல. உதாரணத்துக்கு இஸ்லாமியர் சிலர் என்ன செய்யறாங்க, கொலை செஞ்சாங்க. யார் கொலை செய்யறாங்க? இலங்கை ராணுவம் கொலை செஞ்சு கொண்டு போய் வந்து விடுதலை புலி பகுதியில் போட்டுறது, அவங்க இலங்கைக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் போட்டுறது. சிங்கள அரசு ஒரு கொலையை செஞ்சுட்டு அதை விடுதலை புலிகள் மேல பழிய போட்டுறது. போட்டு அந்த கொலை செய்யப்பட்டவங்க இஸ்லாமியர்களா இருப்பாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மீடியாக்கள் அந்த இதை செய்தியை இலங்கை சொல்ற செய்தி போட்டுறாங்க. போட்ட உடனே அந்த முஸ்லீம் பக்கத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை உண்டாகி புலிகள் வந்து விருப்பம் உண்டாகுது. அப்ப இஸ்லாமியர்களும் விடுதலை புலிகளும் ஒன்னு சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல சிங்கள அரசு தெளிவா இருந்திருக்காங்க, மிக தெளிவா இருந்திருக்காங்க. இப்ப எப்படி இந்தியாவுல பல இடங்களை கொண்டு பிடிச்சிச்சு, பள்ளி யார் மேல வந்துச்சு? முஸ்லிம்கள் மீது. அப்ப இப்போதைக்கு செஞ்சது யாரு? மாலைக்கானதுல ஒரு பெண்ணை பிடிச்சாங்க, பெண் சாமியாரை பிடிச்சு கைது பண்ணி அது அதே ஹைதராபாத்ல குண்டு வெடிப்பு நடந்துச்சு. அது மாதிரி இது அஜ்மீர்ல குண்டு பிடிச்சிச்சு. சரியா? அப்ப இதை பிடிச்ச கார்கேல்ங்கிற ஒரு ஐஜி போலீஸ் இன்ஸ்பெக்டர் மர்மமாக சாகப்பட்டார். அது ஏன் அப்படின்னா அந்த குண்டு வெடிப்பு இஸ்லாமிய நடத்தினது RSS தீவிரவாத கும்பல நடத்திருக்குது அப்படிங்கிற முழு தகவல் வரதுக்கு முன்னாடி பாம்பேல சுட்டு கொண்டாங்க. சரியா? இதை அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா மக்கள் மத்தியில இப்ப என்னாச்சு, அந்த ஒரு காலகட்டத்துல முஸ்லீம்கள் தான் தீவிரவாதத்தை செஞ்சாங்க. கைது பண்ணதுல அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்களை கைது பண்ணிட்டான். செய்தித்தாளில் வந்தது வந்து முஸ்லீம்களை காட்டுறான். அவன் மக்கள் மனசு என்ன தோணும், அவன் முஸ்லீம்களை செஞ்சதான் காணும். அதே மாதிரி அடிப்படையில அங்கே என்ன செய்யறாங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டு கொலை பண்ணிட்டு புலிகள் மேல பழிய போட்டு வெறுப்பு நினைச்சு விடுறோம். அப்ப புலிகளை பார்க்கும்போது வெறுப்பு, இப்படியுமா முரண்பாடு வந்துகிட்டு இருக்குது. சரியா? இந்த முரண்பாடு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் 7 மொசாத் குழு நம்ம இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. அப்படியா? ஆமா, ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அவங்க நான் கேள்விப்பட்டது வந்து விடுதலை புலி அமைப்புகளே 12 அமைப்புகள் இருந்திருக்குது. ஈழ விடுதலைக்காக வேண்டி போராடின அமைப்புகளில் தலைவர் பிரபாகரன் ஒரு தலைமை தாங்கிய ஒரு அமைப்பு ஒன்று,
அது போக இன்னும் டெலோ இருந்துச்சு, எரோஸ் இருந்துச்சு, டெலோ அப்படியே எரோஸ் இருந்துச்சு, சிசபாரத், இந்த மாதிரி பல இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மொசாத் இருக்கிற தகவல் இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது. ஆமா, மொசாத் இருந்தது. 7 பேர் கொண்ட குழு மொசாத் இருந்துச்சு. அது நீங்க வந்து இப்ப நான் சொன்னக்கூடிய விஷயத்த ஒரு சிந்தனைக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படும். ஆனா இது வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா புலப்படும். மொசாத் இருந்துச்சுன்னா இந்திரா காந்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்து 84 எம்ஜிஆர் சந்திக்கும் போது பணம் கொடுத்து உதவுனாரு. சரியா? பணம் கொடுத்து உதவும் போது இந்த ஈழ போராட்டத்தை நமக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தி அப்போ புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி புரிஞ்சுச்சாங்க, உலகத்தில் புரிஞ்சு வச்சு. அப்போ குறிப்பிட்ட நேரம் என்ன செய்ய கொண்டு போய் இவங்களுக்கு போர் பயிற்சிக்கான லெபனான் கொண்டு போறாங்க. புலிகளை லெபனான் கொண்டு போறாங்க, பாலஸ்தீனத்தை கொண்டு போய் போர் பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ அங்கே போர் பயிற்சி கொடுக்கும்போது அங்கே உள்ள இஸ்ரேல் பக்கத்தில் நடத்தின மொசாத்துக்கு பார்வைக்கு வருது. இது வந்து இந்த இந்தியாவிலிருந்து கூட்டம் வந்து அப்போ இந்தியாவுக்கு இஸ்ரேலுக்கு பிடிக்காது. இது இந்திய ராணுவமா இல்லை இலங்கை ராணுவமாங்கிற குழப்பம் மொசாத்துக்கு ஏற்படுது. புரியல. அதாவது எப்படின்னா இது வந்து இல்லீகல், அதாவது அன்அஃபிஷியலாக செய்யறது. சரி, இது லீகலாக இல்லை, அன்அஃபிஷியலாக அவங்களை செல்வாக பயன்படுத்தி செய்யறாங்க. அதனால தான் பாலஸ்தீனத்தில் உள்ள யாசர் அரபாத்துக்கு பிரபாரும் தொடர்பு இருக்கு. பிரபா யாசர் அரபாத்து இது இருக்காங்களா, அவங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு. யாசர் அரபு தான் முதல்ல வந்து இவர் தெரியப்படுத்தினது. அது இந்தியா ராஜீவ்காந்தி கொள்றதுக்கு முன்னாடி தெரியப்படுத்தினது யாருன்னு சொன்னா இந்திய அரசுக்கு தெரியப்படுத்தினாரு. ராஜீவ்காந்தி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரியப்படுத்தினாரு. இப்போ நான் சொல்லப்பட்ட கதையை சுற்றி பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சதிகளால் ராஜீவ்காந்திக்கு உயிர் ஆபத்து இருக்குங்கிறத முதல்ல சொன்னவர் யாசர் அரபாத். அப்போ இந்த இந்திரா காந்தி வந்து உங்களுக்கு வந்து லெபனான் பாலஸ்தீன பகுதியில் போது ஆயுத பயிற்சிகள் கொடுக்க அவங்க இருக்கும் போது அப்போ அங்கே உள்ள மொசாத் அமைப்புகளுக்கு வந்து இது தெரிய வருது. அப்போ எதுக்கு இவங்க பயிற்சி கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க தெரிஞ்சது இலங்கையில் உள்ள ஆளுகள்னு சொல்லி இவங்க பயிற்சி கொடுக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து உறவு முறை வச்சுக்கிறோம் அப்படின்னா மொசாத் உலகத்தில் இங்கே வருது, வழியே வர்றான். வழியை வந்து இலங்கைக்கு வர்றாங்க. இலங்கைக்கு வரும்போது அந்த ஒரு சிந்தனையில் உதிச்சு வந்து முஸ்லீம் வெறுப்பு செயல்பாடுக்கு வந்து இலங்கை நாடு செய்ய காரணமே அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு போகிற இடத்துல அவங்க முஸ்லீம் வெறுப்பை முதல்ல காட்டுவாங்க. RSS எப்படி காட்டும் போதோ அது யூதர்கள் வரும்போது முதல்ல முஸ்லீம் வெறுப்பு தான் காட்டுவாங்க. அவங்களோட ஆலோசனையின் பேரில் தான் உங்களுக்கு வந்து காத்தான்குடி பள்ளிவாசலில் படுகொலை நடந்தது. யாருடைய இது? மொசாத்துடைய ஆலோசனை பேர் தான் இருந்தது. அவங்க தெளிவாக அதை சொன்னப்பட்டது என்னன்னு சொன்னா அவங்க வந்து ஆயுததாரிகளை தான் ஆயுததாரிகளாக புலிகள் உடையில தான் போகணும் அப்படிங்கிற அடிப்படை தான் அவங்க போனது. ஆலோசனை பேரில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இலங்கை ராணுவத்துக்கு இந்த மாதிரி ஒரு மட்டமான சிந்தனை கிடையாது. ஏன்னா அவங்க பயந்து வந்து போராடுறாங்க, இது இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி முஸ்லீம்கள் கொள்ளணும் அந்த சிந்தனை இல்லை. ஆனால் சின்ன சின்ன இது தவறு செஞ்சுக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய அளவில் இதை செய்யணும் அப்படிங்கிறது அவங்க சிந்தனை அந்த இதில். ஏன்னா அச்சம் என்னன்னு சொன்னா முஸ்லீம்கள் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகும், புலிகள் தெரிஞ்சாலும் பிரச்சனை ஆகும், எதிரி ஆயிடுவாங்க இலங்கை ராணுவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க தான் வந்து அவங்க ஆலோசனை கொடுத்து அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி செஞ்சா பெரிய பின்னடைவு புலிகளுக்கு ஏற்படும், முஸ்லீம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அது சொல்லப்பட்டு கருணா வந்து பயன்படுத்தி புலிகளில் போய் அதை செஞ்சுட்டாங்க. அப்போ பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, புலிகள் தான் செஞ்சாங்க. அதே ஆனால் செஞ்சது பிரபாகரன் உத்தரவின் பேர்லையோ பிரபாகருடைய செயல்பாடு பேர்லையோ அவங்க அதை செய்யலை, புலிகளுடைய அமைப்பின் பேர்லையோ அவங்க வந்து இதை செய்ய உத்தரவு போடலை. கருணாவில் அவங்க இலங்கை உளவுத்துறை மொசாத் இவங்க ஆலோசனை பேரில் அவங்க இது பண்ணுறாங்க, கருணாவை விலைக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டாங்க. நீங்க கொல்லும் போது மாத்திரம் சொல்றேன், சரியா? அப்ப கொல்லும் போது அப்ப அந்த உடையில போகும்போது யாரோட மனசு தோணும், இந்த உண்மையின் தரிசனம் சொல்லிட்டு ஐபிசில வந்து நான் பார்த்தேன். அது நிராஜ் டேவிட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காத்தான்குடி தாக்குதல் நடக்க போகும்போது அது ஏதோ ஒரு மாகாணம் பேர் சொல்லியிருந்தாரு. அந்த மாகாணத்தினுடைய கண்காணிப்பு வந்து கருணாவுடைய கட்டுப்பாடு. ஆமா, வடகிழக்கு மாகாணம் வந்து அவர்கிட்ட இருந்தது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரபாகரன் வந்து அவரை அழைச்சு ஒரு கட்டிச்சு விட்டாரு. பிரபாகரன் ஒரு இடத்துல ரெண்டாவது திரும்ப அழைக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, திரும்ப அழைக்கும் ஒன்றும் அவங்கள தன்னை ஒருத்தர் நிறைவேற்றி முடிச்சிருவாங்க, இல்லை அவங்கள சுத்தமாக ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ரெண்டாவது முறையில் பேச்சுவார்த்தை இந்த முரண்பாடு கேள்விப்பட்டு முஸ்லீம்களுக்கும் உங்களுக்கு அழைச்சிருக்காரு. ஆனால் இவர் கருணா போகலை. கருணா போகாம நமக்கு ஆபத்து திரும்ப வர முடியாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு ஏன் கருணா வந்து முழுசா வந்து பிரபாகரனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் பிரிய முடியாது. ஆரம்பத்தில் வந்து புலிகளுக்கு வந்து அதிகமாக ஆட்சி அவர் பகுதியில் இருந்து அதிகமாக ஆட்சி சேர்த்தது கருணா. அது அவனு ஒரு ஆளு, அதனால ரொம்ப நேசமா இருந்து ஒரு மரியாதை கொடுத்து அவங்க நம்பிக்கை இருந்தாங்க. அப்புறம் போக அந்த ஆட்களை யாரை கூட்டிட்டு வந்தாரோ அதிகமாக கூட்டிட்டு வந்தார், அந்த ஆட்களை சில பயன்படுத்தி தான் இவர் என்ன வட மாகாணத்தில் தன்னுடைய இதை நிலைநாட்ட ஆரம்பிச்சார், சுய விருப்பங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சார். அப்படிங்கும் போது தான் காத்தான்குடியில அந்த தாக்குதல் நடத்தப்படுது. அப்ப அந்த நிராஜ் டேவிட்ங்கிறவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா கருணா இன்னமும் உயிரோடு இருக்கிறார், அவர் விசாரிக்கப்பட வேண்டும். கருணா விசாரிக்கப்பட்டால் அவருடைய கண்காணிப்புல நடந்த அந்த காத்தான்குடியில இந்த நிகழ்வு எப்படி நடந்துங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை அவர்
தன்னுடைய வலைவலியில வைக்கிறாரு. நீங்க கருணாவை அவ்வளவு நெருங்க முடியாது, சாமான் நெருங்க முடியாது. ஏன்னா அவர் உளவுத்துறை கட்டுப்பாடு இருக்கிறாரு. அவர் அது என்ன அப்படின்னு சொன்னா அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவர் உளவுத்துறை கட்டுப்பாடு இருக்கணும். அவர் வெளியே எதுங்க போக முடியாது அவருக்கு. ஆனா தேவைகள் எல்லாமே இலங்கை அரசு யாரும் அவரை சந்திக்க கூடாது அப்படிங்கிறத இவங்க தான் முடிவுப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இதுல இருக்காங்க, ஒரு கவர்ந்து அது தானே ஒரு வட்டத்தில் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் அனுபவிக்கலாம். அதான் வீட்டு சிறை இல்ல வீட்டு சிறை வெளியே போவாங்க, என்ன வேணா அனுபவிக்கலாம். அவங்க என்ன கேட்டாங்களோ அரசு செய்ய எல்லாம் செய்வாங்க. ஆனா உயிருக்கு பாதுகாப்புனால அந்த சில ரகசியம் வெளியே போகிறதுக்காண்டி அவங்க கண்காணிப்பிலே வச்சிருப்பாங்க. யாரை பார்க்கணும், யாரை சந்திக்கணும், அவருடைய எப்படி கருணா விசாரிக்க முடியாதுல்ல. அவங்க கட்டுப்பாடு இலங்கை அரசு செய்யும்போது உடந்தையா இருக்கும்போது அது எப்படி நீ விசாரிப்பிய? இப்ப நம்ம உளவு தகவல் யாருக்காக வேண்டி பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த உண்மை நிலவரத்தை நம்ம பேசுறோம். இப்ப நான் சொல்லி சில விஷயங்களை சொல்லிக்கிறேன். அப்ப அந்த எதிர்ப்புல வந்து அந்த முஸ்லீம் மக்கள் வந்து இப்ப என்ன மனசுல என்னன்னு சொன்னா, புலிகள் கொண்டாத அவங்க என்ன செய்யறாங்க, அரசு நிர்வாகம் பதிவு பண்ணிருச்சு, பத்திரிக்கையும் பதிவு பண்ணிருச்சு, சில காட்சியும் பதிவு பண்ணிட்டாங்க. புலிகள் தான் இஸ்லாமியர்களை கொண்டாங்க. இதை வந்து கேளுங்க, இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா புலிகள் ஏற்கனவே நடந்த சில முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, புலிகளுக்கு நடந்த பிரச்சனையும் காத்தாங்குடிய உக்கிரமான பிரச்சனையும் முஸ்லீம் மக்களை கடத்தின அப்படி தமிழ்நாட்டு முஸ்லீம் மக்களுக்கு கடத்திட்டாங்க. ஏன்னா இங்கேயும் உங்களுக்கு இது சந்திக்கணும் விஷயம். நிகழ்கால உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்திலேயே பத்திரிகையிலையும் சோசியல் மீடியாக்கள்லையும் வரக்கூடிய செய்திகளை காலையில வந்ததை சாயந்தரம் பொய்யின்றாங்க, சாயங்காலம் வர்றதை காலையில பொய்யின்றாங்க, இருக்கிறத இல்லைங்கிறாங்க, இல்லாததை இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த பத்திரிகைகளும் இந்த சமூக ஊடகங்களும் அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க சொல்றதுதான் செய்தி. ஆமா, அதனால இலங்கையில இந்த நியூஸ் இப்படித்தான் வெளியில போகணும் அப்படின்னு ஒரு செய்தி ஊடகம் சொல்லுது அப்படின்னா அதை அப்படியே மக்கள் நம்பிடுவாங்க. நம்பினதுனாலதான் இப்ப வந்து நம்ம தேசிய தலைவர் பிரபாகரனை வந்து இஸ்லாமியருக்கு அவர் எதிரானவர், இஸ்லாமியர் கொலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ப இப்ப இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுனா கொஞ்சம் அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேடல் வேணும். மக்களுக்கு தேடல் வேணும், இல்ல புரிதல் வேணும். ஏன்டா ஏன் புரிதல் வேணும் அப்படி வந்து வார்த்தை சொல்றா, பிரபாகரன் அறநெறியில வந்து போராட்டம் பண்ணுவாங்க. எப்படின்னா பெண்களுக்கிட்ட எந்த விதமான செய்ய மாட்டாங்க. இது வரைக்கும் கேளுங்க, இது வரைக்கும் சிங்கள இனம் தான் சார்ந்ததான் அந்த அரசு. சிங்கள மக்கள் எதிரி இல்ல, அந்த சிங்கள மக்கள் இது வரைக்கும் யாரு கொண்டு கிடையாது. ஒரு சிங்கள பெண்ணை தொட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த வரலாறு அவரே வந்து அந்த இலங்கை வந்து ராணுவ அதிகாரி சொல்றாரு, நாங்களும் வந்து பிரபாகரனுக்கு ஏதாச்சும் ஒரு களங்கத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி நாங்க பல வகையில முயற்சி பண்ணோம். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போட்டிருக்காங்க. இல்ல களங்கப்படுத்தணும், பெண் மூலமாக போதைப் பொருளாவோ ஏதாவது ஒரு வகையில களங்கப்படுத்தி அவர் உலகத்தை கொண்டு வரணும்னு பார்த்தோம். எதுவுமே அவரால் எங்களுக்கு வந்து அவரு எங்க பார்வைக்கு எதுவுமே அவரை கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே ஆதாரத்தை திரட்ட முடியல. அவர் களங்கப்படுத்த ஏதாச்சும் ஒரு பெண் வழியில அவர் ஈடுபடல, அதனால அவங்களுக்கு எந்த அவ்வளவு. அதே மாதிரி பெண்களை கொல்ல மாட்டாங்க, முதியோரை கொல்ல மாட்டாங்க, குழந்தைகளை கொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய குறிக்கோள் வந்து இலங்கை ராணுவம். கிட்டத்தட்ட நம்ம இஸ்லாமிய சரியத்துல சொல்லப்பட்ட அந்த ராணுவ ஒழுங்கு நடவடிக்கையை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆமா, பின்பற்றிக்காரு. அவங்க சொல்ல போனா அதுதான் உண்மை, அப்படியே பின்பற்றி இஸ்லாத்தை தான் ஏத்துக்கிறது. ஏன்னா அவர் மது கிடையாது, வீடு சிகரெட்டு இந்த போதை கிடையாது, பெண்கள் சம்பந்தப்பட்டது, ஆடம்பர வாழ்க்கை கிடையாது. இது அப்ப இவ்வளவு யாருக்கு வந்து நமக்கு யார் சொல்லப்பட்டது? நம்ம சரியத்துல தான் சொல்லப்பட்டது. அது வழி நம்ம நடந்து வரோம். இப்பதான் இவர் பிரபாகரன் வந்து அதை வேண்டி காட்டுறாரு. முதல்ல தெரியும், ஆனா நம்ம ஈமான் கொண்டிருக்கா நமக்கு தெரியுது. ஆனா அவர் ஈமான் கொள்ளல, பிரபாகரன் சொல்லல. ஆனா சரியத்துல உள்ள எல்லா ஒழுங்கு நடவடிக்கைகளையும் ஃபாலோ பின்பற்றி ஒரு அதே மாதிரி பொதுமக்கள் கொண்டது. ஆனா எப்படி இவ்வளவு ஒரு ஒழுக்க தொழுகக்கூடிய ஒரு இறையச்சத்தோட வழங்கக்கூடியவளை எப்படி போய் கொள்ள அமைப்பு உத்தரவிடுவார்? செய்ய மாட்டாரு. அப்படி அவர் கொள்றதா இருந்தா ஏற்கனவே காத்தாங்குடியில பல முஸ்லீம்களை நேர்கண்டா அவர்கள் அவ்வளவு ஆயுத பலத்துக்கு அதிகாரம் அன்னைக்கு கிடைச்ச காத்தாங்குடில ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. அவர் இஸ்லாமியர்கள் மீது வன்மம் கொண்டிருந்தால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் அவர் படுகொலை செஞ்சு எப்பயோ முடிச்சிருப்பாங்க. காத்தாங்குடி அந்த முஸ்லீம் வந்து அந்த பகுதி இருந்திருக்காது. இலங்கை ராணுவத்தை எதிர்த்தவருக்கு கூட இருக்கிற இஸ்லாமியர்களை அழிச்சு ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்ச நேரத்தை முடிச்சிடலாம். இப்ப சமீபத்துல அண்ணன் ஒரு சின்ன விஷயம், ஹுமாயூன் அண்ணன் வந்து இப்ப சமீபத்துல இங்க பேசினாங்க, அதிராம்பட்டினத்துல நினைக்கிறேன் ஒரு நிகழ்வு பேசினாங்க. அப்ப அண்ணன் ஒரு கேள்வியை எழுப்புனாங்க, பிரபாகரன் இஸ்லாமியர்களை கொன்றான், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் என்கின்ற செய்தி உண்மையா இருந்தால் கட்டுநாயகாங்கிற விமான தளத்தை, யாரும் நெருங்க முடியாத ஒரு விமான தளத்தை அடித்து வீழ்த்திய பிரபாகரன் இஸ்லாமிய பள்ளிவாசல்களை எல்லாம் அடிச்சு ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்வியை ஹுமாயூன் அண்ணன் எழுப்புனாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இஸ்லாமியர்களை எதிரியாக பார்க்கல. ஏன்டா ஆரம்பத்துல இருந்து அவருடைய வந்து பிறர் வாழ்க்கை வரலாறு அவர் தாப்பினார் அப்படின்னா பாத்துன்னு சொன்னா ரொம்ப சுய ஒழுக்கம் உள்ளவங்க. பிறருக்கு வந்து அந்த இது எது செய்யக்கூடாது, ரொம்ப அதாவது வந்து இதை ஒழுக்கத்துல வேகத்தக்கூடியவர். அதனாலதான் அவங்க வந்து எதுவுமே அவங்க இன்னைக்கு பேசணும் உட்காந்துட்டா ஏன் அவரை பத்தி ஒரு பெருமையா பேசணும்னா அவருடைய அறநெறி வாழ்க்கை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இப்ப நிகழ்காலத்துல நம்ம எடுக்கலாம். பிரபாகரன் ஒழுக்கமானவர் எப்படி தீவிரவாதின்னு சித்தரிக்கப்பட்டாரோ அதே மாதிரிதான் நம்ம தமிழ்நாட்டுல வீரப்பனார் தீவிரவாதின்னு சித்தரிக்கப்பட்டார். அவர்கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருந்துச்சு?
அதே இஸ்லாத்தில் இருந்த பழனி பாபா அவர்கள் தீவிரவாதின்னு தானே சொல்ல சித்தரிக்கப்பட்டாரு. அவர்கிட்ட என்ன ஒழுக்கக்கேடான செயல்கள் இருந்துச்சு? இந்த மக்களை அரசியல் படுத்தினதை தவிர அவர் செஞ்ச பிழை வேற என்ன? அப்ப இதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்துக்கிறோம். இப்படி எல்லாம் நல்லவர்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டது போல பிரபாகரன் சித்தரிக்கப்பட்டிருக்காரு சொல்லப்பட்டது வந்தது. அப்ப அந்த முஸ்லீம்களுக்கு வந்து தமிழ்நாடு கடத்தினவன தமிழ்நாட்டு மக்கள் முஸ்லீம் மக்கள் வெறுப்பை வந்து குடியுரிமை உண்டாகணும்னு சொல்லி வெறுப்பை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்டா தமிழ்நாட்டு மக்களும் அவர் இனத்தின் கீழே வந்துட்டாங்கன்னு சொன்னா ஆதரவு அதிகமாயிரும் அப்படின்னு அடிப்படையில் வந்துட்டாங்க. இப்போ இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் சீமானை வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அடிக்கடி வந்து வரும். பார்த்தீங்கன்னா காத்தாங்குடி கொலையை மறக்காது, காத்தாங்குடி சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு யாருடா சில முஸ்லீம் கைக்கூலிகள் வந்து இலங்கை அரசு உளவுத்துறைக்கு இருந்ததுனால அங்கிருந்து சில தகவல்கள் கடத்தப்படுது, இங்க இருந்து சில மக்களுக்கு பரப்பப்படுது. சரியா? சரி, காத்தாங்குடி படுகொலையை அக்கறைப்படுற இந்த சில அயோக்கியர்கள் இதே நினைவுனால கோயம்புத்தூர் கலந்த நினைவுனால ஏன் சொல்ல மாட்டேன், பேசுறது இல்ல? அப்ப நீ மகா அயோக்கியம் தானே? சரி, அதுவும் இல்லாம காத்தாங்குடி கொலையை வந்து பிரபாகரன் செஞ்சாரு. கோவை கலவரத்தை யார் செஞ்சது? கருணாநிதி ஆட்சியில முஸ்லிம்கள் தீவிரவாதின் சட்டத்தில் பதிவு பண்ணி அப்பதான் புதுவுடைய வார்த்தையை உண்டாக்கி தனிமைப்படுத்தினது யாரு? அங்க நடந்தது, அதாவது அங்க நடந்தது போராளிகள் ஆயுததாரிகளுக்கு நடந்த இது பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை வர்த்தனிச்சு, அது வந்து தவறு இருந்தாலும் அது வர்த்தனிச்சு. ஆனா புலிகள் செய்யவில்லைன்னு சொல்லி இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்க நாங்க இது வரைக்கும் காத்தாங்குடி பள்ளியை சேர்ந்த குரலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அவ திரும்ப என்ன செய்யறாங்க, இவங்க வந்து அதே வந்து அவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. இன்ன வரைக்கும் நீங்க வந்து கூகுள்ல போய் மற்ற எந்த போய் நீங்க பரிசீலிச்சு பாருங்க, புலிகள் அந்த காத்தாங்குடி விஷயத்துல இன்னும் மறுத்திருப்பாங்க, இன்னும் வரைக்கும் மறுப்பாங்க. நாங்க அதை செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க தான் தெரிஞ்சு சொல்லி முஸ்லீம் மக்களும் இலங்கை அரசு தான் சொல்லி தள்ளிட்டு இருக்கு. அதை இங்க பயன்படுத்தி மக்கள் வந்து வெறுப்பு உண்டாகுது. சரியா? வெறுப்பு உண்டாகுது. ஆனா இந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து இது பேசுன கோயம்புத்தூர்ல கருணாநிதி இப்படி வந்து செஞ்ச படுகொலைக்கு அதை இது மக்கள் முஸ்லீம் இஸ்லாம சமுதாய மக்கள் இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாக்கர் என்ன சொன்னாரு, இப்ப இறந்து போன பாக்கர் முஸ்லீம் அதன துளுக்க நாய்களா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டு ரொம்ப கருணாநிதி சொன்னார். ஆமா, துறைமுருகன் இருக்கும்போது ரொம்ப கண் கலங்கி வந்ததாகத்தான் பாக்கரும் ஜவஹர்லாம் வந்ததான் சொல்லி அந்த பேட்டியில பாருங்க இருக்குது. பேட்டி காஷ்மீர் கூட இதை ஒரு தடவை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப இப்படி சமுதாயத்தை வந்து இவ்வளவு கேவலமா சித்தரிச்சவரு, சமுதாயத்துக்கு கேவலமா வந்து ஒரு அவப்பேரை உண்டாக்குன கருணாநிதி அந்த நடந்த படுகொலையை நீங்க நினைவு வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அதையே காத்தாங்குடி உங்களுக்கு அவ்வளவு 35 வருஷம் முன்னாடி எங்கேயோ நடந்தது, இது எங்க உங்களுக்கு தெரிய நினைவுபடுத்தப்பட்ட நடந்தது நினைவுபடுத்த நீங்க ஏன் கோயம்புத்தூர் காலத்தை பத்தி உங்களுக்கு நினைவுபடுத்த உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது? தப்புனா இல்ல தப்பு தானே. இதே மாதிரி சமுதாயம் கேள்வி பிஜே அவர்களுக்கும் பொருந்தும். பிஜேயும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட சீமானை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் அப்படிங்கிறதுக்கு என்னத்த ஆதாரம் எடுத்து வைக்கிறாருன்னா, இவன் பிரபாகரனை தூக்கிட்டு அரசியல் பண்ண வர்றான். பிரபாகரன் எப்படிப்பட்டவனா காத்தாங்குடியில இஸ்லாமியர்களை கொண்டவன். இந்த திணிப்பு மூலமாக தான் பிஜேயும் இந்த தவறான எண்ணத்தை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்துறாரு. அது என்னத்தை ஏற்படுத்துறான்னு சொன்னா, பிஜே வந்து அங்குள்ள முஸ்லீம்கள் தொடர்பு வந்து பேசிக்காரு, போய் விசாரணை பண்ணிக்காரு. விசாரணை பண்ணா என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தெரியுமா, அந்த மக்கள் மத்தியில போனது வந்து புலிகள் உடையில. அதனாலதான் அந்த மக்கள் அது புலின்னு நம்பினாங்க. இன்னும் நம்புறாங்க. ஏன்னா இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துலப்போ கையில இஸ்மாயில்னு பச்சை குடிச்சிட்டு கோட்சே ஒருத்தன் காந்தியை சுடல. இப்ப இந்த வந்து புலன் நடந்துருக்காங்க. அதாவது எப்படின்னா ஐபிசி ராஜ் டேவிட் சொல்லும்போது சில தகவலை எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தெரியுது, 35 வருஷத்துக்கு அப்புறம் சில தகவல் தெரியுது. மாலைக்கான் குண்டு வெடிப்பு நடந்துச்சு, மாலைக்கான் குண்டு வெடிப்பு கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 20 வருஷம் இருக்கும். இப்பதான் தெரிய வருது. ஆமா, அப்ப இந்த மாதிரி புலன் விசாரணைகள் அங்க நடந்தா காத்தான குடியிருப்பு இது படுகொலையை தெரிஞ்சிடும். உண்மைதான் தெரிஞ்சு. அப்ப யாரும் செய்யல, அதை யாரும் செய்யல, யாரும் பேசல. அதை வந்து ஒரு இனப்படுகொலைங்கிற அளவுக்கு யாரும் ஐநா சபைக்கு யாரும் கொண்டு போகல. அது நம்ம அதை கொண்டு போனோம். ஏற்கனவே சீமான் மட்டும்தான் இன்னமும் இந்த ஈழத்தினுடைய நெருப்பை அணைய விடாம அடகாத்து அதை தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்து 2026 வரைக்கும் கொண்டு வந்து நம்ம சகோதர சகோதரிங்க, நம்ம இனத்தின் பிள்ளைகள், ரத்தத்தின் பிள்ளைங்க. மத்த சீமானை விமர்சிக்கிற மத்த எந்த நயவஞ்சகர்களும் இதை பத்தி பேசுறதே இல்ல. சீமான் வந்து ஈழத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறான். சரி, பணம் சம்பாதிக்கிறான்ல, ஈழத்துக்கும் எங்களுக்கும் தான் நான் தொடர்பு இருக்குன்னு சொல்றீல்ல, நீ பேசு, ஈழத்துல என்ன நடந்துச்சுன்னு வந்து பேசு. நீ பேசாததுனால தானே சீமான் ஒருத்தன் பேச வேண்டியது இருக்குது. இவங்க எடுக்கிறாங்க. இவங்க வந்து பிரபாகரன் படத்தை தூக்குனா தேசிய பாதுகாப்பு கைது சொல்லி பயந்தவன் எல்லா பேரும் ஓடி போய் ஒளிஞ்சு எங்க அண்ணன் எவ்வளவு தைரியமா இருக்கு. ஏன்னா உணர்வு இருந்தனால எனக்கு கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த உணவு இருக்குது, நான் சேதம் போறேன்னு செஞ்சாப்ல. அப்ப நீங்க வந்து அரசியல் லாபத்துக்காண்டி பண லாபத்துக்காண்டி அந்த ஈழ மக்களோட உணர்வுகளை பயன்படுத்திக்கிட்டே, நாங்க ஈழ உணர்வுகளை பயன்படுத்தல.
அவங்களுக்கு துணையா நீதியை நிக்கிறோம். கேட்கணும். துணையா நிக்கிறோம். என் சகோதரி அடிப்படை நிக்கிறோம். ம். அவங்க தனிச்சு நம்ம பிரிச்சு பார்க்கல. என் ரத்த உறவு எப்படின்னு அவனும் ஒரு மொழி பேசலாம், நம்ம அந்த மொழி அடிப்படையில் நம்ம இன மக்களா ஒரு குடையின் கீழே வர்றோம். அப்ப அப்படிங்கிற போது அந்த குடையின் கீழே வரும்போது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவம் பார்க்க கூடாது. நாங்க தமிழர்கள். ஆமா, உங்கள் வழிபாடு அவர் வழிபாடு வெவ்வேறு. ஆனா தமிழ் மக்கள் உணர்வா இருந்தா தான் உறுதிப்பட்டு நம்ம வெல்ல முடியும். கண்டிப்பா. அப்ப இது முஸ்லீம் மக்கள் அதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி இவ்வளவு புலிகளுடைய அறநெறி போராட்டத்துல இவ கொச்சைப்படுத்த விதமா இந்த படங்கள் எடுத்தா மக்கள் மத்தியில எப்படி இருக்கும்? ஆமா, ஏற்கனவே புலிகளை தவறான எண்ணத்துல சில மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இது மாதிரியான சினிமாக்களை எடுத்தா மேற்கொண்டு அவர்கள் மீது வன்மம் ஏற்படுறதுக்கு காரணம் காலகட்டத்தை கொண்டு வர அவசியம் என்ன? இப்ப இந்த சினிமா துறையில இவ்வளவு கொண்டு வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு யாரோ பின்பலங்கள் அவங்களுக்கு பயனாளி பண்ணப்படுது. இப்ப இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள் சொல்லி பல வெப்சீரியலையும் பல திரைப்படங்கள் வடநாட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு யார் பின்பலம் பணம் கொடுத்தது, அப்போ ப்ரொடக்ஷன் கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஒரு சில இந்து தீவிரவாத அமைப்புகள் பணம் கொடுக்குது. இப்ப சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் டைரக்டர் இயக்குனர் பேட்டி எடுத்துப்பாரு, இந்த மாதிரி படம் எடுங்க, நான் உங்களுக்கு வந்து இது ஃபைனான்ஸ் பண்றோம் அப்படின்னு இருக்காரு. அப்ப அவருடைய உள்நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வேணாண்டார். அதை சமீபத்தில் ஒரு பேட்டியில அதை மறைமுகமா சுட்டி காட்டி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்ன செய்யறாண்டா, இந்த ஈழ இணர்ச்சி இந்த உணர்வுகளை வந்து அதை கொச்சைப்படுத்தி இதை அமுக்கணும், இதை வந்து கீழ்படி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப இந்த திரைப்படங்களை கொண்டு வராங்க. இப்ப இந்த எடுக்கப்பட்ட இவ்வளவு இயக்குனர் இருக்கிறாங்க, நிறுவனங்கள் இருக்குது. அப்ப ஈழ போராட்டங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணன் சீமான பல தடவை இதை பத்தி பேசிட்டு வர்றாரு. அப்படியே அவர் காதுக்கு போகாம இருக்கு. கடந்த 20 ஆண்டுகளாக ஈழத்தை பத்தி மேடை எங்கும் கத்தி கொண்டு இருக்கிறது சீமான் மட்டும்தான், யாருமே இல்ல. இவரும் திரைப்படத்தை துறையை சார்ந்தவர். அப்ப திரைப்படம் எடுக்கும் போது அப்ப அங்க அவருக்கு தெரியட்டா கூட அங்க உள்ள யாராவது ஒருத்தர் ப்ரொடியூசரோ பாடலாசிரியரோ இசையமைப்பாளர் யாராவது இது ஈழ பிரச்சனை இருக்குது, இதுல நீங்க வந்து தலையிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனை உண்டாகும் சொல்லித்தான் இருப்பாங்க. அப்ப சொல்லியிருப்பாங்க, இல்ல இவர் வந்து மீறி இருக்கணும், இல்ல இப்படித்தான் செய்யணும் திட்டமிட்டு இருக்கணும், இல்ல வன்மம் இருக்கணும். வன்மம் இல்ல, ஏன்னா இதை சொல்றாங்கன்னா லாபம் இருக்கணும். நம்ம காசை வாங்கி நம்மளையே தவறா இழிவுபடுத்தி அவன் காசு சம்பாதிக்க பாக்குறான் அப்படின்னா அது வன்மத்தினுடைய உச்சம் தானே. அது அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு நிறுவனம் மறைமுகமா வந்து நான் வந்து பணம் தர்றேன், இத அனுப்பிச்சா இதை செய்யுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு எனக்கு பண உதவி செய்யறீங்கன்னு வைங்களேன், நீங்க என்ன கதையை எடுக்க சொல்லுங்க போது இயக்குனரா இருக்கிற எனக்கு அதை பத்தி உண்டான நாலேஜ் இல்லாம நான் படம் எடுப்பேன். நாலேஜ் இருந்தாலும் செய்யும், இருந்தாலும் காசுக்காக வேண்டி நான் சமரசமாயிடுறேன். ஆமா, காசுக்காக சமரசமாயிடுறேன். ரெண்டாவது அவங்க வந்து மாற்று மொழிக்காரர்கள், தமிழ் உணர்வு அவங்களுக்கு தேவையில்லை. தயாரிப்பாளரும் பிறமொழியாளர், இயக்குனரும் பிறமொழியாளர், நடிகர் அந்த கதாநாயகனும் பிறமொழியாளர், யாருமே தமிழர்கள் கிடையாது. ஏன்டா ஏற்கனவே தெலுங்கர்கள் வந்து நம்ம வன்மத்தில் உள்ளவங்க, தெலுங்கர்கள் ஹிந்திக்காரர்கள்லாம் நம்ம தமிழ்களாக வன்மத்தில் உள்ளவங்க. அப்ப அவங்க இதை அவங்களுக்கு ரெட்டை இல்லாம போகுது. வன்மத்தை தீர்த்துக்கிறாங்க ஒரு பக்கம், அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் நிதி பண்றதுக்கு ஆள் வந்துருது. அப்ப பின்புலத்தை யாரோ ஒரு பண்ணிக்கிறாங்க. பின்புலத்துல இந்த தி ஹண்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஜாட் அப்படிங்கிற படத்துக்கு, இந்த கிங்டம் அப்படிங்கிற படத்துக்கு யாரோ மறைமுகமா பண்ணி இந்த இது புலிகளுடைய ஈழ பிரச்சனையை வந்து மடைமாத்தணும், சித்தரிச்சு இதை கொண்டுட்டு போகணும் அப்படி நோக்கத்துல இதை கையாளப்பட்டிருக்கு. வேற வந்து உண்மையான தெளிவான சிந்தனை. ஒரு திரைப்படம் எடுக்கிற வேண்டாம், இந்த ஈழ போராட்டத்தை பேசினா அப்ப அதை பத்தி சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்கணும், இல்ல வரலாற்றை படிச்சிருக்கணும். சரியா? இவங்க அப்படி இல்லை, வரலாற்றை படிக்கிறதுங்கள ஏதோ வகையில் அவங்க குற்றவாளியாக காட்டணும் சின்ன ஒரு கேரக்டரை உண்டாக்கி. வரலாற்றை படிக்காம இருக்க மாட்டாங்கண்ணே, வரலாற்றை படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் ஈழ வரலாறு அது ஒரு விடுதலை வரலாறு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு இது வேணும்னே எடுக்கப்பட்டது. அதுதான் தன்னுடைய எதிரியை அழிக்கிறதுக்கு சில கோடிகளை செலவு பண்ண மாட்டானா எதிரி. இந்த படம் எடுக்கிறதுனால என்ன செலவாயிர போகுது, சில கோடிகளை இழப்பான், அவ்வளவுதான். ஆனா கோடிகளை இழந்தாலும் பரவாயில்லை, நம்மளுடைய எதிரிகளின் கொள்கையை நம்ம நிறைவேற்றணும். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உண்மையான தமிழ் தேசியவாதி இருக்க தட்டி இந்த ஈழ பிரச்சனைகளுக்கு எப்பவுமே துணைக்கு தான் செய்வாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மண்ணுடைய வளத்தையும் மக்கள் நலத்தையும் ஒருபோதும் கெடுதல் செய்யறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கும் கெடுதல் வர்ற வண்ணமா தானே இன்னும் ஒரு ஈழ போராட்டம் நடந்துருமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. இந்த வடநாட்டு தொழிலாளர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை வழங்குறது. இப்ப சமீபத்தில் நேற்று நைட்டு பாத்தியா ஒரு சம்பவம், எப்படி ராஜீவ் காந்தி ஒரு வெளியிட்டிருக்காரு, ராகுல் காந்தி. ஆமா ஆமா, அங்க எப்படி வந்து மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாவிலையும் எப்படின்னா ஒரு வீட்டு அட்ரஸ்ல 80 வாக்காளர் இருக்காங்க. ஒருத்தர் 40-50 ஓட்டு போட்டுருக்காங்க. அந்த ராகுல் காந்தி இவ்வளவு பிரில்லியண்டா இப்ப வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறாருல. நாடு சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆச்சு, இந்த நாட்டின் குடிமகன் நான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னத்தை கொடுத்து வச்சிருக்க? என்ன நீ வந்து நீ போடுற வேஷத்தை இதத்தையும் காலங்காலமா எலக்ட்ரானிக் மிஷின்ல பிஜேபி வெல்றானே. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி நிலை ஒன்று அவங்க செய்யறாங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வராங்க. அப்ப திராவிட கட்சி நீ மண்ணு மீது மக்கள் மீது நான் எதிர்த்திருப்பேன். எதுக்குறது யாரு? சீமான் எதுக்குறான்? ஏன்டா இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு பிறந்தவன், இந்த மண்ணு
ஏன் நிலம் இந்த நிலத்துல அந்நியர்கள் வந்து வரலாம், வாழலாம், சௌகரத்தமா வாழலாம், எல்லாம் செய்யலாம். நான் எங்கள் நாட்டை நாங்க தான் ஆளுவோம். நாங்க தான் ஆளுவோம். அது எங்களுக்கு கூட தனிப்பட்ட உரிமை. நீங்க எங்க சம்பந்தப்பட்ட மண் காக்க இப்ப விடுதலை இது விளம்பரம் போடுறாரு யாரு? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். மண் காக்க, மக்களின் நலம் காக்க, நம் மொழி காக்க, வடநாட்டவனை எல்லாம் 1.5 கோடி பேரை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுட்டு நீங்க எந்த மொழியை காக்க போறீங்க? நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நீங்க வந்து மண் காக்குறதா அப்படின்னு சொன்னா அதிமுகவும் திமுகவும் மண்ணை திருடுறதே நீங்க தானே. என்ன செஞ்சுக்கிட்டீங்க? ஏற்கனவே அண்ணா 5 வருஷத்துக்கு முன்னாரு இதுக்கு வந்து இன்னர் பெர்மிட் கொடுங்க அப்படின்னு பத்துறாங்க. தமிழ் தேசிய எல்லாரும் சொல்றாங்க. அதை நீ ஆலோசனை கொண்டு வந்துருக்கோம்ல. இப்ப திமுக என்ன செய்யுது அப்படின்னு தகவல் என்ன சொன்னா, அந்த வடமொழி வர்றவங்கள்ட்ட வாக்கு வாங்குறதுக்காண்டி அவங்க தனி அப்ளிகேஷன் போட்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப தமிழர்கள் இனி நம்மளுக்கு யாவனும் ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு அவரே வந்துட்டாரு. ஏற்கனவே அவர் அந்நிய மொழியாளர்கள் தான் வந்து திமுக ஆதரிப்பாங்க, பெரும்பாலும் ஆதரிச்சாங்க. பிறமொழியாளர்கள் தான் அதிகமா அதெல்லாம் தரவு அப்படித்தான் இருக்கு. வரக்கூடியல வந்தா நம்மளுக்கு சாதமாக ஆறுன்னு இவரு முட்டாளத்தை நம்பிக்கை இருக்காரு. ஆனா வரக்கூடியவர்கள் பிஜேபி RSS ஆறு விட்டா நிலைப்பாடு என்ன இருக்கு? அவங்களுக்கு என்ன இருக்குது? இது என்ன அவங்க தாய் நிலமா? அவங்க அதை பத்தி கவலைப்படுறதுக்கு? அப்ப இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்கள், அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப இது எந்த அடிப்படையில் சேர்ந்தா அவங்க இருக்க முடியும்? ஒரு தமிழன் என்ற ஒரு கொடைக்கின் கீழே இருந்தா தான் இருக்க முடியும். ஏன் தமிழனுக்கு குறைக்கணும்னு சொன்னா, இப்போ உதாரணம் தனித்தனியா அவங்க எதிர்ப்பு காட்டணும்னு சொன்னா, இந்துக்கள் சொல்லக்கூடிய சில பிரிவுகள், இப்ப எப்படி பிஜேபி RSS தமிழ்நாட்டை சப்போர்ட் பண்ணி சில இந்துக்கள் இருக்கிறாங்களோ, அவங்களும் வடநாட்டு மொழியில் வரக்கூடிய கை ஊத்துருவாங்க. வேற என்ன அடிப்படையில நம்மளால ஒரே இந்து அப்படி பண்ணி கொண்டுட்டு வந்துடும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அவன் அண்ணன் உடைக்கிறாரு. நீ இந்துன்னு சொல்லி போய் சேர்ந்தீங்கன்னா இளையராஜாவை கோயிலுக்குள்ள விட மாட்டான். நீ இந்துன்னு உன்னை வெளியில சொல்லுவான். அவன் வீட்டுக்குள்ள ஒரே தட்டுல உன்னை சாப்பிட வைப்பானா? உன் கூட சம்பந்தம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்ப நீ தமிழன்கிற உணர்வுக்கு வரணும். அப்பதான் சாதிய உணர்வுகள் கீழங்கும், தமிழன்கிற உணர்வு மேலங்கும். தமிழன் உணர்வு வந்தாத்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அப்ப அதன் கொடைகள் யார் வரணும்? இந்துக்கள் வரணும், முஸ்லீம்கள் எல்லாரும் வரணும். தமிழ் சொல்லாதியா, தமிழர்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் இல்ல. தமிழர்கள் இல்ல, வழிபாடுகள் இருக்கும்போது இந்துக்கள் தான் வருவாங்க. அதாவது இந்திய அரசு தமிழ் முஸ்லீம்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், தாய்மொழியை தமிழாக கொண்ட தமிழர்கள், இந்த 3 பேரும் ஒற்றை. தமிழர்கள்டா இல்ல, இஸ்லாமிய வருவாங்க, கிறிஸ்தவ தப்பா சொல்லுது. இஸ்லாமிய வருவாங்க, கிறிஸ்தவ வருவாங்க. இந்துக்கள் நான் அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து சைவ வைவ வழிபாடு தான் உண்டு. இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் கிடையாது. ஆனா இப்ப அரசியல் சாசனப்படி அவங்க இந்துக்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. சீக்கியர்கள் இந்து தான். நம்ம எதுக்குறோம்? அவங்களுக்கு புரிதுக்கான சொல்ல வரோம். தமிழர்கள்டா இப்ப இந்து சகோதரர்கள் வந்து நீங்க தமிழர்கள் மட்டும் தனியாக அடையாளப்படுத்தி காட்டுனா முஸ்லீம் கேட்பான். அப்ப நாங்க தமிழர்கள் இல்லையா? நீ தமிழ் முஸ்லீம்கள் அப்படி பேசக்கூடாது. தமிழர்கள் அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு எல்லாருமே தமிழர்கள். அவங்க வழிபாட்டுல இந்துக்களாகிவிட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப இஸ்லாம் வழிபாட்டு இருக்காங்க, கிறிஸ்தவ வழிபாட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு அவங்க மொத்தம் 3 பேரும் ஒரு கொடைக்கு தமிழர்கள் வரணும். அதான் சொல்ல வரேன். அப்ப 3 பேர் தமிழர்கள் அவங்களுக்கு புரிஞ்சு வரும். இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு இணையணும். அப்ப இது முதல்ல யாரு உணரணும் அப்படின்னு சொன்னா, இந்த திருட்டு திராவிட கட்சி திமுகவை முஸ்லிம்கள் நம்புறதான் பெரும் கேடு. சரியா? ஏன் பெரும் கேடு அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 விழுக்காடு வந்து வாக்கு ஒரு முஸ்லீம் வாக்கு இருக்குன்னு சொன்னா, இது 80 விழுக்காடு 75 விழுக்காடு திமுக போடுறான். சரியா? இந்த 25 தான் அண்ணா திமுக மற்ற கட்சிகளுக்கு போடுறான். இப்போ பரவலா ஒரு முஸ்லீம்கள் வந்து அங்கே 10 ஓட்டு, இங்கே 20 ஓட்டு, 30 ஓட்டு அப்படி பிரிச்சிருந்தா யாருக்குமே அந்த ஒரு சிந்தனை வராது. நீங்க திருட்டு திமுகவுக்கு அதிகமாக வந்து இருக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே எல்லா தவறுகளும் செய்யக்கூடிய இஸ்லாத்துடைய சட்டங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க திரும்ப திரும்ப வாக்களிக்கும் போது அவங்க வெற்றி பெறாங்க. ஆனால் மற்ற மக்கள் அதை வந்து பிளவுபட்டு ஓட்டு போடுறாங்க. அண்ணா திமுக எவ்வளோ, திமுக எவ்வளோ, காங்கிரஸ் எவ்வளோ, பிஜேபிக்கு எவ்வளோ, நாம் தெரியும் போடுறாங்கனால அவங்களுடைய இது பரவலாக போயிடுது, அதிகாரங்கள் அது ஓட்டுகள் போயிடுது. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் போடும்போது இந்த ஒட்டுமொத்த மக்களுடைய மற்ற கட்சியுடைய விருப்புகள் நேரம் ஆளாகிறீங்க. சரியா? அப்போ உங்கள் முஸ்லீம் சமுதாய சிந்தனையை வந்து மற்ற கட்சிகள் பிறந்தல ஆரம்பிக்குது. உங்களுடைய நலங்களையோ உங்களுடைய வாழ்வாதாரத்தையோ சிந்திக்க, ஏன்டா இவன் திமுக நம்பியா திமுக ஓட்டு போடுறான், அவன் பார்த்துக்குறான் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? மற்ற அண்ணா திமுகவோ மற்ற கட்சிகளோ என்ன செய்யறாங்க? அவங்க கண்டு காணா போயிடுறாங்க. ஆனா திமுக அவங்க வாக்கை வாங்கிட்டு எந்த நலனும் செய்யறாங்க? சமுதாயத்துக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை, சமுதாய மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பும் கொடுக்கறது இல்லை. ஆனா இவன் ஓட்டு மட்டும் போடுறான். கேட்டா எங்களுக்கு வந்து பிஜேபியில இருந்து பாதுகாப்பு. அப்படி என்னடா பாதுகாப்பு கொடுத்தது அப்படின்னா அது அவன் சொல்ல தெரியல. அந்த அதிமுக சிஏ ஆர்ப்பாட்டத்தை இது சட்டத்தை ஆதரிச்சதை மட்டும்தான் பேசுறான். சரியா? ஆனா நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் புரியுதுன்னு, எடப்பாடி முதலமைச்சராக இருக்க போகும்போது எவன்லாம் குலைச்சானோ அவன் எல்லாம் இப்போயும் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில தான் இருக்குது. ஒருத்தன் கூட குலைக்கலண்ணே. ஏன்னா கம்யூனிஸ்ட்ல இருந்து அப்போ ஒரு எடப்பாடி திராவிட சிந்தனையாளராக இருந்தாலும் அவர் தமிழர். அப்போ ஒரு தமிழ முதலமைச்சராக இருக்க போகும்போது அம்பூட்டு வேத்தை ஏவி விடுறாங்க. அவனை அசிங்கப்படுத்து, அவனை கேவலப்படுத்து, போராட்டம் பண்ணு, அவனை ஆட்சியை விட்டு இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே பிறமொழியாளர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்க போகும்போது ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டான்.
அப்பனா அதுக்கு தானே பணம் நிறைய சம்பாதிக்கணும். கொள்ளடிச்ச காசு கொள்ளடிக்கிறதுக்கு உங்களுக்கு அவனுக்கு வாய்க்கரிசி போடுறதான கொள்ளடிக்கிறாங்க. இப்படி கொள்ளடிச்சா தான் அவனுக்கு 5 கோடி 10 கோடி குடிக்க முடியும். கம்யூனிஸ்டுக்கு 2 தொகுதிக்கு 14 கோடி கொடுத்தாங்கல்ல. ஏங்க ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் செலவழிக்கலாம்? இந்திய சட்டப்படி 40 லட்சம் செலவழிக்கலாம். அப்போ 10 கோடி 12 கோடி கொடுக்காம இது காசு அப்போ எங்கே போகுது? அப்போ அந்த அவங்களுக்கு வாக்கரிசி போட தானே அவங்க சும்மா இருப்பாங்க. அதுக்காண்டி தான் அந்த போய் சேருது. பார்ப்போம். போர்வால் நண்பர்களுக்கு நம்ம எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து எப்படியாவது இந்த மண்ணின் மகன் கையில் ஆட்சியை கொடுங்க. அப்படின்னா தான் கேரளா போன்ற மற்ற மாநிலங்கள் போன்று நம்மளும் உயர்வான ஒரு வாழ்க்கையை, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அவங்களுக்கு மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுங்க, சீமானுக்கு வாக்களிக்கிறத விட அது உங்களுக்கு என்ன இடையூறு, என்ன மாற்று சிந்தனை? சரி, ஏற்கனவே நீ வாக்களிச்சியே திமுக ஒன்றும் சொல்ல, சரி இவங்க சந்தர்ப்பம் கேட்கறாங்களா, அப்படி சந்தர்ப்பம் கொடுப்பவங்க என்னத்துக்கு நீ ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதே எனக்கு புரியல. இல்ல திரும்ப திரும்ப கேட்டா அதிமுக கொள்ளடிக்குது, மோசமான ஊழல் செய்துங்கிறீங்க. சரி, அதிமுக ஊழல் செய்து கொண்டு சொல்றீங்க. சரி, ஊழல் செய்யாத கட்சி புது கட்சிக்கு ஆதரவு கொடுப்போமே, அப்படியே சிந்தனைக்கு வர மாட்டேங்கிறீங்க. புது தளத்தை உண்டா நீங்க வெற்றி பெறணும் கட்சிக்கு தான் ஓட்டு போட நினைக்கிறது. அது முட்டாள்தனம். நம்ம போடுற ஓட்டுல வெற்றி பெறணும் ஒரு கட்சி நோக்கத்தை நீங்க போட்டீங்கன்னா நல்ல சிந்தனை. அப்ப நீ நல்ல சிந்தனையாளன. அப்ப நீ வந்து தேடும் கூட அரசியல் வட்டத்துல நீள் வட்டத்துல பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக, பாட்டாளி கட்சி, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கட்சியில இருக்குது. இதுல பாருங்க, இதுல வந்து எந்த கட்சியில வந்து நல்ல கொள்கைகளை கொடுக்க மக்கள் மண்ணெல்லாம் சார்ந்த யார் பேசுறான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் அந்த திமுகவுடைய ஒரு தடவை கூட சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துரு. ஆட்சி சரியில்லைன்னா அடுத்த தடவை நீ நினைச்ச மாதிரி மறுபடியும் திராவிடத்துக்கு நீ ஆட்சி வாய்ப்பு கொடுத்துரு. இப்ப ஏற்கனவே அடுத்த கட்சி சரின்னு சொல்லி நாங்க சொல்லி கேட்கணும். எங்க கட்சி சரின்னா அடுத்த கட்சி வரும்போது நீ கொடு, அவ்வளவுதான். அவ்வளவு இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப திமுக திமுக ஏன் உங்களுக்கு தலையெழுத்தா விதியா? இப்ப திமுக என்ன நல்லா என்ன திட்டம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சியில சில தவறுகளை வந்து சிஏ இந்த உதய திட்டத்துக்கு டிஎன்பிஎஸ்சில கையெழுத்து போட்டதுக்கெல்லாம் தவறு. நம்ம வந்து அதெல்லாம் வந்து இல்ல, நம்ம வந்து இந்த அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இந்த நாளையுமே இந்த மண்ணுல இருந்து அகற்றணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த நாளும் இந்த மண்ணுல புறையோடி போன ஒரு புற்றுநோய். இந்த கட்சியில மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காகவும் சமுதாயம், ஒவ்வொரு சமுதாயம் சார்ந்து, ஜாதி சார்ந்து அதோட தேவைகளை கருத்துக்களை பேசக்கூடிய அரசியல் தலைமை யார் சொல்லுங்க? ஒரே ஒரு ஆளு. யாருமே சீமானை தவிர யாருமே இல்லை. சீமான் மட்டும்தான். இவங்க என்ன சொல்றாங்க? திமுக ஊழல்வாதிமா, திமுக அண்ணா திமுக ஊழல்வாதி சொல்லுவாங்க. 2 பேருமே ஊழல்வாதி தான். மாத்தி தான் சொல்லிக்கிட்டு இந்த வேடிக்கையை தான் வருஷம் பாக்குறீங்கல்ல. அப்ப இதை விட்டுட்டு சரி புது வழியில யாரு வர்றது? அண்ணன் சீமான் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க, பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களை தொடர்பு பண்ணி கேளுங்க, நான் விளக்கம் சொல்றோம். அவ்வளவுதான். இல்ல, எங்க அண்ணனே பல விளக்கங்கள் சொல்றாரு. எங்க அண்ணனை வெளில வைங்க. எங்க அண்ணன் வந்து ஒரு அரசியல் தலைமையிலே ரொம்ப விஸ்திரமான தலைவர். எப்படின்னா மழை பெஞ்சாலும் நிற்பான் அந்த ஆளு. இப்ப தமிழ்நாட்டுல இருந்துட்டு அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் ட்ரேடைய பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. பெரிய புரட்சியாளன், மண்ணை காப்பாத்துறதுக்கு ஒரு தலைமை உருவாயிட்டான் அப்படின்னு. உன் மண்ணுல எந்த புரட்சியை நீ செஞ்ச? இங்க இருந்துகிட்டு அங்க வடநாட்டுல நடக்கிறத பேசுற உனக்கு உன் சொந்த நாட்டுல அவதிப்படுற ஏழைகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? இப்ப மலை நாடு இது மலை மாடு மேய்க்கிறதுக்கு எந்த தலைவன் இது போல வந்து தன் முன்னிறுத்தி மலையில ஏறி மாட்டோட மனுஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் எந்த தலைவன் செய்யறான்? மழையா இருந்தாலும் தலைவன் பேசுறான், வெயிலா இருந்தாலும் தலைவன் பேசுறான். எங்க அண்ணன் சீமான போல எந்த தலைவன் இது பாத்துக்கிறியா? கிடையாது. அப்படிங்கிற உங்களுக்கு ஆண்டவன் அந்த அறிவு இல்ல, சிந்திக்க மாட்டேன். இந்த ஆள் இவ்வளவு தூரம் பேசுறான், அந்த ஆள் இவ்வளவு தூரம் செய்யறான், எதுக்கு அனுப்பிச்சான்? இப்ப மாடுக்கு மலை ஏறி பேசுறாங்க எதுக்கு? ஏன்டா அடிப்படையை சிந்திக்கக்கூடிய எங்க அண்ணன் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் இந்த மண்ணுடைய நலத்தையும் சிந்திக்கக்கூடிய இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. மரங்கள், மாடுகள், ஆடுகள், சக உயிரினங்களோடு சேர்ந்து வாழ்றதுதான் மனித வாழ்க்கையே. அதான் இயற்கை சுழற்சி. அதான இயற்கையினுடைய சாகடிச்சுட்டா என்ன இது பாலுன்னு சொல்லி இருக்கோம். இந்த மாதிரி தான் வரும். போக போக காலகட்டத்தில் அப்படித்தான் வரும். இல்லைண்ணே, மக்கள் நிறைய அவதிப்படுறாங்கண்ணே. ஆனா அவதிப்பட்டாலும் அதுல இருந்து படிப்பினை பெற மாட்டேங்கிறாங்களே. படிப்பின இல்ல. நீங்க வந்து திமுக தான் வந்து செய்யும் முஸ்லீம்கள் பாதுகாப்புன்னு மக்களை திணிச்சு வச்ச உடனே மக்களுக்கு பல பேர் வந்து இந்த அரசியலில் வந்து விரும்பி பார்க்கறது இல்லை. சிலர் தான் விரும்பி நோக்கி பார்க்குறாங்களே, பலர் அதை பார்க்கறது. அதனால அந்த சென்றடைய மாட்டுக்கு போய் அதனால அவங்க வெற்றி இதாக போகுது, இலவு அடைஞ்சிடாங்க. அதில் முஸ்லீம் தலைவர்கள், சில தலைவர்கள் வந்து சில லாபத்துக்காக, சில பதவிக்காக, தன் கட்சியை காப்பாற்றுறதுக்காண்டி இவன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த முஸ்லீம் மக்களுக்கு வேறு மாற்று சிந்தனை வர விடாமையே அதை அப்படியே கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வந்து இஸ்லாமிய கைதிகளை வந்து பரவல் போட்டு தமிழ்நாடு அரசு தான் தடுத்துச்சு. ஆனா நம்முடைய இஸ்லாமிய எங்க போராடி தெரியுமா? மத்திய சிறைச்சாலை தடுத்தது ஸ்டாலின், திமுக அரசு அந்த பரவலை வர விடாம. ஆனா அதுக்கு எதிர்ப்பு போராட்டம் பண்ணது யார போய் எங்க மத்திய அரசு சிறைச்சாலையில மத்திய சிறைச்சாலையிலும் குற்றச்சாட்டை RN ரவி மேலேயும் வைக்கிறாங்க. அதாவது தவறு செய்யறது மாநில முதலமைச்சர், ஆனா எதிர்த்து போராடுறது மத்திய பிரதமர்கிட்ட போய். ஆமா, இது என்ன நிலைப்பாடு? இது அதுதான் அவங்களுடைய விசுவாசம். மாநில முதலமைச்சரை நீ காப்பாத்துற, அதான் விசுவாசம். மக்களுக்கு நீ என்ன சொல்ல வர்ற?
என்னதான் முதலமைச்சர் தப்பு செஞ்சாலும், தமிழ்நாடு அரசு தப்பு செஞ்சாலும் அதை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு மோடி தான் எதிரி அப்படிங்கிறதுக்கு நீ கொண்டு போற. மோடி எதிரி தான், அது எங்களுக்கும் தெரியும். நீ இங்க இருக்கிற கேடியா என்ன செய்யற? ஆமா, மோடி எதிரி நம்ம பார்க்கல, மனித குலத்தின் எதிரியா பிஜேபி. ஆமா, அதையும் நாம் தமிழர் கட்சி தான் சொல்லுது. இந்த வார்த்தையை மனித குலத்தின் எதிரி பிஜேபி. இந்த வார்த்தையை இந்தியாவில் எவனுமே சொல்லல, சொன்னது கிடையாது. நீ முஸ்லீம் இது முஸ்லீம் சிறுபான்மை காவலர் சொல்லக்கூடிய ஸ்டாலின் சொல்ல கிடையாது, சொல்ல கிடையாது. இவங்க பிஜேபி நாங்க தான் நெஞ்சுக்கு நெஞ்சு நின்று எதிர்க்கிறோம் சொல்றவன் ஒருத்தன் வாயில இருந்து இந்த வார்த்தை வந்து இதே ஸ்டாலின் சொல்லாம பிஜேபி முஸ்லீம் சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லக்கூடிய ஸ்டாலின் வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்கு நான் இருக்க தட்டி ஒரு காலம் விட மாட்டேன் நீ சொல்லுவாப்போ, அந்த கட்சி சொல்லுவாப்போ. எங்க அண்ணன் சொல்றாருல, நான் இருக்க தட்டி இந்த திட்டம் வராது, நானே பிஜேபி RSS உள்ள விட மாட்டேன் அப்படி எங்க அண்ணன் மனு கட்டாருல. அரசியல் அதிகாரம் இல்லாம மனு கட்டாரு. தொடர்ந்து நம்ம அரசியல் மீது தாக்கத்தை கொடுக்குறாரு. நீங்க அரசியல் இருக்குது, ஆட்சி இருக்குது, நீங்க தாக்கத்தை கொடுத்தா அதோட வலிமை எப்படி இருக்கும்? அப்ப நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க நடிக்கிறீங்க. அதை இந்த சில முஸ்லீம் தலைவர்கள் பரப்புறாங்க, இந்த சில முஸ்லீம் முட்டாளர்கள் நம்புறாங்க. இதை இனியும் புரிஞ்சு வரக்கூடிய காலத்துல அண்ணன் சீமானுக்கு வாக்களிச்சு நீங்க மண் நலத்தையும் வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறீங்க, மக்கள் நலத்தையும் மண் வளத்தையும் காப்பாத்துக்கிறீங்க. அப்பதான் நீங்க உயிரோட நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள், ஏனைய தமிழர்கள் எல்லோருக்கும் நம்ம அந்த வேண்டுகோளை வச்சுக்கிடுவோம். போர்வால் நண்பர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்.